இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பண்ணிட்டு தான் சார் அவங்க வேலையா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்னு உங்களுக்கு இதுதான் மாதத்துக்கு வக்கில்ல உங்கள்கிட்ட. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி பார்ப்போம். நீங்க வேலை பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சாண்ட்ராவை பார்த்து சொல்றாரு. அதுக்கு சாண்ட்ரா இருக்காங்கல்ல, இல்ல சார் நான் வேலைலாம் கரெக்டாக தான் சார் பண்ணேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி இருக்காருல்ல, என்னங்க இவங்க வேலை பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆடியன்ஸை பார்த்து கேட்கிறாரு. ஆடியன்ஸை பத்தி சொல்லவா வேணும்? ஆடியன்ஸ் விஜய் சேதுபதி என்ன கேட்டாலும் ஆமான்னு தானே சொல்லுவாங்க. ஆமா சார் இவர் வேலை பார்க்கலன்ற மாதிரிலாம் கத்துறாங்க. பாத்துக்கோங்க, நீங்க வேலை பார்க்கலன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சாண்ட்ரா? உங்களால் தான் இந்த ஷோவே நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு சாண்ட்ராக்கு பெரிய ரோஸ்ட் இருக்கு போல. ஏன்னா ப்ரோமோலியே இத்தனை கேள்வி கேட்கிறாருன்னா அந்த ஃபுல் எபிசோட பார்க்கும்போது நிறைய கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வந்து அந்த சாம்பார் ஸ்குவாடாக இருக்கும் போது இவங்க பண்ணதெல்லாம் அவர் கேட்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அதெல்லாம் டாஸ்க்கு அங்கமாக வந்துடும். ஏன்னா வந்து டாஸ்கில் அந்த மாதிரி தான் பண்ண முடியுன்ற மாதிரி கூட வந்துடலாம். ஆனால் இவங்க ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்கல்ல, அதே மாதிரி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு பிக் பாஸ் சொன்னார். அதில் இவங்க பாத்திரத்தை க்ளீன் பண்ணுற வேலை பண்ணலை, அதே மாதிரி பெருக்கிற வேலையும் வேணும்ட்டே இழுத்து இழுத்து பண்ணாங்கல்ல, அதை மீன் பண்ணி தான் இவர் திட்டுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சாம்பார் ஸ்குவாடில் இவங்க பண்ணது பெருசாக பேசப்பட வாய்ப்பில்லை. அதாவது பூண்டு தோலெல்லாம் உரிச்சு போட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் இவர் கோவப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இவங்க நைட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணாங்கல்ல, அதுக்காக தான் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து நடுவில் திவ்யாவை பார்த்து என்ன சொல்லிட்டாருன்னா, திவ்யா கிட்ட நான் கேள்வி கேட்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு ஏதோ சாக்கு சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சோகமா முகத்தை வச்சுக்கிறாங்க, அவங்க கிட்ட என்னத்தை கேட்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏமா நீ தான் உடம்பு முடியல, அப்படி முடியல, ஜுரமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றல, ஆனா பிரஜின் கிட்ட மட்டும் ஐஸ்கிரீம் எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வாங்க, எனக்கு உங்க பங்கு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கறியே, அது எப்படிமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதை தாண்டி வந்து ரெண்டு பேருக்குமே ஒழுங்கா வந்து வேலையை பண்றதுக்கு வக்கில்லைன்னு சொல்றாரு. அடிக்கடி விஜய் சேதுபதி இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா வந்து தராதரம்ன்றது யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இல்லைன்னா வக்கீல்ன்றதும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை கிடையாது. சரி நீங்க திவாகர் கிட்ட அதை யூஸ் பண்ணீங்கன்னா, திவாகர் தராதரம்ன்ற வார்த்தையெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்றாரு, நம்ம அவர் அட்டாக் பண்றதுக்கு இந்த வார்த்தையை சொல்லலாம்னு சொன்னா கூட ஓகே. இப்ப தேவையே இல்லாம இவங்க கிட்ட எதுக்காக வக்கீல்னு சொல்றாருன்னு தெரியல. அப்ப விஜய் சேதுபதி ஒரு ரியாலிட்டிலையுமே சரி வக்கீல்ன்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார் போல. தராதரம்ன்ற வார்த்தை எவ்வளவு தப்பான வார்த்தையோ, வக்கீல்னு சொல்றதும் அவ்வளவு தப்பான வார்த்தை. எங்க உங்களால டாஸ்க் கூட பண்ண முடியாதாங்க அப்படின்னு நீங்க திட்டுங்க. அதை விட்டுட்டு வக்கீல்ன்றதெல்லாம் விஜய் சேதுபதி மாதிரி ஆளுங்க சொல்லக்கூடாது. நீங்க ஒரு ஹோஸ்டா ஒரு ஷோவை நடத்திட்டு இருக்கீங்கன்னா நீங்க கொஞ்சம் கண்ணியமா பேசணும். ஸோ விஜய் சேதுபதி இதை சொல்லியிருக்க தேவையில்லை. திட்டுறது திட்டலாம், ஏன்னா அவங்க பண்ண கெலாட்டாக்கு திட்டுறதுனா திட்டலாம். மற்றபடி இது சொன்னது எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. அதே மாதிரி வந்து நமக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோல இவங்க ரெண்டு பேரை வருத்தி எடுக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல, இவங்க ரெண்டு பேர்ல சாண்ட்ராக்கு தான் அடி பலமா விழும். ஏன்னா வந்து திவ்யா விட சாண்ட்ராக்கு தான் அடி ரொம்ப பலமா விழ வாய்ப்பு இருக்கு. திவ்யாக்கு அந்த அளவுக்கு விழ வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை தாண்டி நீங்க வேணா பாருங்க, இப்ப மூணாவது ப்ரோமோல பிரஜின் சம்பந்தப்பட்டு தான் வரும். பிரஜின் கிட்ட ஒரு மாதிரி மடக்கி கேள்வி கேட்பாரு. ஏன் பிரஜின் சாண்ட்ராக்கு ஒண்ணுனா சாண்ட்ராவால பாத்துக்க முடியாதா பிரஜின், நீங்க தான் வந்து நிக்கணுமா பிரஜின் அப்படின்ற மாதிரிலாம் பாருங்க. திரும்ப அவரை கார்னர் பண்ற மாதிரி தான் மூணாவது ப்ரோமோ இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சனி ஞாயிறுங்க பார்வதி இந்த வாட்டி தப்பிச்சிருவாங்க. பார்வதி வந்து எந்த வீக்குமே தப்பிச்சது கிடையாது. எல்லா வாட்டியும் ஏதாவது ஒரு சேட்டை செஞ்சு இவர்கிட்ட இருந்து திட்டு வாங்குவாங்க. ஆனால் இந்த வாரம் பார்வதி தப்பிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த சாம்பார் ஸ்குவாட்ல பார்வதி கொஞ்சம் அட்டூழியம் பண்ணாங்க, அது கூட டாஸ்க்ன்ற மாதிரி வந்துடும். தனியாக பார்வதி ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா பெருசாக எனக்கு தெரிஞ்சு பண்ண மாதிரி இல்லை. திரும்பி அரோரா இஷ்யூவை கொண்டு வந்தா உண்டு. அதாவது அரோராவை பத்தி நீ ஏமா பேசுற, அரோரா நீ எதுக்குமா பார்வதியை பத்தி பேசுறன்னு வந்தாதான் உண்டே தவிர மற்றபடி இந்த வாட்டி பார்வதி தப்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 நாள்ல இன்னைக்கு முழுக்க வந்து சாண்ட்ரா திவ்யா பிரஜினை கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு யாருக்கு ஒதுக்குவாரு? நாளைக்கு ஒதுக்குறதுக்கு கண்டென்ட்டே இல்லைங்க. அப்ப 2 நாளுமே இவங்க 3 பேர் தான் ஏதாவது சொல்லுவாரு போல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க. நானுமே அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போங்க.